ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஜெய்ஸ் மெமரிஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் ஊரில் அதாவது திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் தசரா திருவிழா எப்படி நிறைவு பெறும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தசரா முடிஞ்சு தீபாவளி முடிஞ்சுட்டு நீ இன்னும் தசரா புராணம் பாடி முடிக்கலையாமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன். தசரா முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் EDP ட்ரைனிங்காக போயிருந்தேன். அதுக்கப்புறம் தீபாவளி வேலை ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ரொம்ப பிஸியானதுனால என்னால் இந்த வீடியோ போட முடியல. இன்றைக்கி நவம்பர் 12, இன்றைக்கி தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன். அதனால் வீடியோஸ்க்கெல்லாம் வாய்ஸ் ஓவர் கொடுத்து எடிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி தசரா திருவிழா லைவில் போடணும்னு நினச்சேன். பட் அன்றைக்கி பவர் கட் ஆனதுனால மொபைலில் சார்ஜ் ரொம்ப கம்மியாக இருந்தது. எப்போவுமே எங்கள் ஊரில் தசரா திருவிழா அன்னைக்கு, அதாவது சூரசம்ஹாரத்தை அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஈவினிங் ஒரு 8 மணி 9 மணிக்கு பவர் கட் பண்ணிடுவாங்க. ஏன்னா சப்பரம் எழும்பி வர்றதுனால பவர் கட் பண்ணிடுவாங்க. பட் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஈவினிங் கரெக்டாக 6:45க்குலாம் பவர் கட் பண்ணிட்டாங்க. ஸோ மொபைலில் கொஞ்சம் சார்ஜ் கம்மியாக தான் இருந்தது. நான் வேறு வெளியில் சுற்றிக்கிட்டே இருந்தேன் அன்றைக்கி ஃபுல்லும். அதனால் வீட்டில் சார்ஜ் போடுறதுக்கு டைம் இல்லை எனக்கு. பவர் கட் ஆனதுனால நான் அப்படி ரவுண்ட்ஸ்க்கு கிளம்பிட்டேன். இது பார்த்திங்கன்னா பாளை மார்க்கெட் ஸ்டாப், இது அதாவது மார்க்கெட் ரோடு. இந்த ரோட்டுக்கு ரைட் சைடில் தான் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கிரவுண்ட் உண்டு. அந்த கிரவுண்டோட பேர் பாளை ஜவஹர் கிரவுண்டுன்னு சொல்லுவாங்க. வழக்கமாக அந்த கிரவுண்டில் தான் தசரா அன்னைக்கு சப்பரங்கள் எல்லாமே, அம்மன் சப்பரங்கள் எல்லாமே வரிசையாக அணிவகுத்து நிற்கும். அதுக்கப்புறம் இங்கேருந்து தான் மொத்தமாக எல்லா சப்பரமும் சூரசம்ஹாரத்துக்காக மாரியம்மன் கோயில் கிரவுண்டுக்கு போகும். ஆனால் போன வருஷம் மார்க்கெட்டில் உள்ள கடைகள்லாம் கட்டி 100 வருஷத்துக்கு மேலே ஆனதுனால கடைகள் எல்லாத்தையுமே இடிச்சிட்டு ரெனோவேட் பண்ணுற வேலை ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால மார்க்கெட்டில் உள்ள பாதி கடைகள் இந்த ஜவஹர் கிரவுண்டுக்கும், மீதி கடைகள் போலீஸ் குவார்ட்டர்ஸ் இருந்த இடத்துக்கும் ஷிஃப்ட் ஆகிடுச்சு. ஸோ கடந்த 2 வருஷமாக பார்த்திங்கன்னா கிரவுண்டில் இடம் இல்லாதனால பாதி சப்பரம் இந்த ரோட்லேயும், பாதி சப்பரம் கிரவுண்டுக்கு அந்த பக்கம், அதாவது வலது பக்கம் இருக்கிற ரோட்லேயும் நிறுத்தி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் நைட்டு ஒரு 12 மணிக்கு மேலே எல்லா சப்பரமும் ஒவ்வொன்றா இங்கேருந்து கிளம்பி மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே தான் சூரசம்ஹாரம் நடக்கும். தசரா அப்போ பார்த்திங்கன்னா 10ஆம் தசரா அன்னைக்கு தான் குலசேகரப்பட்டினத்தில் சூரசம்ஹார நிகழ்ச்சி நடக்கும். அதுக்கு மறுநாள் தான் பாளையங்கோட்டையில் சூரசம்ஹார நிகழ்ச்சி நடக்கும். ஸோ 11ஆவது நாள் தான் எங்கள் ஊரில் சூரசம்ஹாரம் நடக்கும். ஸோ அக்டோபர் 13ஆம் தேதி எங்கள் ஊரில் சூரசம்ஹார நிகழ்ச்சி நடந்தது. ஸோ நான் இப்போது வீடியோவில் காட்டுற இந்த நிகழ்வுகள் எல்லாமே அக்டோபர் 13ஆம் தேதி நான் ஷூட் பண்ணது. ஆனால் வழக்கத்தை விட எனக்கு என்னமோ இந்த வருஷம் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் தெரிஞ்சுது. எங்கள் ஊரில் தசரா அப்போ பயங்கர கூட்டமாக இருக்கும். பெரியவங்களே கூட கூட்டத்துக்குள்ளே போகிறதுக்கு பயப்படுவாங்க, அந்த அளவுக்கு ரஷ்ஷாக இருக்கும். பட் இந்த தடவை கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா பாதி சப்பரம் இங்கேயும் பாதி சப்பரம் ரோட்டுக்கு அந்த சைடும் நின்றதுனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது எனக்கு. அப்படியே ஒவ்வொரு சப்பரமாக ஒரு ஏரியாவிலேருந்து வருது பாருங்கள், மார்க்கெட் இந்த ரோட்டுக்கு வருது பாருங்கள். அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு அம்மன் கோயிலிருந்தும் அம்மன் சப்பர பவனி வருவாங்க. ஒவ்வொரு சப்பரத்துலேயும் பார்த்திங்கன்னா அந்த அம்மனோட பேரோடு சேர்த்து அந்த கம்யூனிட்டி நேமையும், அதாவது ஜாதியோட பேரையும் சேர்த்து எழுதியிருப்பாங்க. அதுதான் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயமா தெரிஞ்சது. ஊருக்கு ஒரு ஜாதி, ஜாதிக்கு ஒரு ஊருன்னு போயிட்டு இப்போ சாமிக்கும் ஜாதி வச்சுட்டாங்க. அதாவது சாமியும் ஜாதி வாரியாக பிரித்து வச்சுட்டாங்க. எனிவே இந்த அம்மன் அலங்காரம்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா எங்கள் ஸ்ட்ரீட்டில் உள்ள கிழக்கு உச்சி மாகாளி அம்மன் கோயிலில் உள்ள சப்பரம் இது. ஸோ இவங்க தான் எங்களோட நெய்பர். ஒவ்வொரு அம்மனும் ஒவ்வொரு விதமாக அலங்கரிச்சிருப்பாங்க. அண்ட் அந்த சப்பரம்லாம் பார்த்திங்கன்னா நல்ல சீரியல் பல்ப்லாம் போட்டு அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. இந்த ஏரியாவே பார்த்திங்கன்னா நல்ல இந்த சப்பரத்தோட LED வெளிச்சத்தில் பார்த்திங்கன்னா அப்படி நல்ல ஜொலின்னு ஜொலிக்கும். அப்புறம் மக்கள் கூட்டம், ஜண்டை மேல சத்தம், இளைஞர்களோட ஆட்டம்னு களைகட்டி போய் இருக்கும். நடுவில் கொஞ்சம் என்னோட மூஞ்சியும் பதிச்சுக்கிறேன். ஸோ அடுத்து இந்த ஒரிஜினல் வைபை நீங்களும் ஃபீல் பண்ணுங்கள்.
தான் ஒவ்வொரு சப்பரத்து முன்னாடியும் அந்தந்த ஏரியா இளைஞர்கள் வந்து நல்லா டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா ஜவஹர் கிரவுண்டுக்கு ரைட் சைடில் உள்ள ரோடு, அதாவது ஜங்ஷன்லேருந்து பாளையங்கோட்டை பார்த்து வர்ற ரோடு. இந்த ரோடு வந்து அப்படியே திருச்செந்தூர் வரைக்கும் போகும். ஸோ இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா பாதி சப்பரம் நின்றுட்டு இருந்தது. கிரவுண்டில் இடம் இல்லாதனால பாதி சப்பரம் இங்கே நிற்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இப்போ வந்து அந்த சப்பரங்களை தான் பார்க்க போகிறோம் நம்ம. இந்த ரோடுமே நல்லாவே ரஷ்ஷாக இருந்தது. வழக்கம் போல் தசரா திருவிழாவுக்கு நிறைய போலீஸ் ப்ரொடெக்ஷன் போட்டிருந்தாங்க, நிறைய காப்ஸ் நின்றுட்டு இருந்தாங்க. அதனால் இவ்வளோ கூட்டம் இருந்தாலும் எந்த வித அசம்பாவிதம் கரெக்டு தானே நான் சொல்கிறது? எஸ், எந்த வித அசம்பாவிதமும் நடக்காமல் நல்லபடியாக தசரா திருவிழா வந்து நடந்து முடிஞ்சது. சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஊர்களெல்லாம் இருந்து நிறைய மக்கள் இந்த தசரா திருவிழாவுக்கு சூரசம்ஹாரம் பார்க்குறதுக்கும் அம்மனை தரிசனம் பண்ணுறதுக்கும் பாளையங்கோட்டைக்கு வருவாங்க. விடிய தூங்காமல் மக்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அம்மனையும் தரிசனம் பண்ணிவிட்டு அம்மனை ஆசி வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு நிறைய, நான் உங்களுக்கு வந்து இதுக்கு முந்தின வீடியோஸ்லலாம் காமிச்சிருப்பேன், எக்கச்சக்க ஃபேன்சி ஐட்டம் ஸ்டால்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஸ்நாக்ஸ் ஸ்டால்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ விடிய நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க, என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்போம். வழக்கமாக சூரசம்ஹாரம் அன்னைக்கு பார்த்திங்கன்னா என் வீட்டுக்கு வந்து என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்பரம் பார்க்குறதுக்காக வருவாங்க. ஆனால் இந்த வருஷம் நானே 1 மந்த் வந்து அம்மா வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். ஏன்னா என் பையன் வந்து இன்டர்ன்ஷிப்காக கோயம்புத்தூர் போயிருந்தான். ஸோ நான் வந்து அம்மா வீட்டில் தான் 1 மந்த் ஸ்டே பண்ணியிருந்தேன். ஈவினிங் மட்டும் அப்படியே எங்கள் ஏரியா பக்கம் வந்து சுற்றி பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அம்மா எப்பயுமே சப்பரம் பார்க்க என் வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஆனால் இந்த வருஷம் வந்து ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னு சொல்லி வரலன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க 10 டேஸுமே பயங்கர பிஸி. காளியம்மன் கோயில், காந்தாரியம்மன் கோயில், மாரியம்மன் கோயில்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் கட்டளை செய்கிற வைக்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. அதனால் ரொம்ப டயர்டாக இருக்குமா, நான் வரல அப்படின்ட்டாங்க. ஸோ நான் மட்டும் தனியாக சுற்றிக்கிட்டு இருந்தேன். அப்படியே நைட்டு 9 மணி ஆகிடுச்சு. சப்பரம் எழும்புறதுக்கு முன்னாடி போய் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நான் வந்து பாளையங்கோட்டை ஜோசப் ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட்றதுக்காக வந்திருந்தேன். ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் ஃபேமஸான சவேரியா சர்ச் இருக்குது. இந்த சர்ச்சு ஸ்தாபித்து கிட்டத்தட்ட 380 வருஷம் ஆகிட்டு. 1644 வருஷம் இந்த சர்ச்சை வந்து ஸ்தாபிச்சிருக்கிறாங்க. முதல்ல மேரி மாதாவுக்காக நிறுவப்பட்ட ஆலயம் தான் இது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் பண்ணி இவ்வளோ பெரிய சர்ச்சாக கட்டி கொண்டு வந்துட்டாங்க. 2014 பார்த்திங்கன்னா இந்த சர்ச்சை வந்து கம்ப்ளீட்டாக டெமாலிஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 16 கோடி செலவில் இவ்வளோ பிரம்மாண்டமாக அழகாக கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட உள்ளே வந்து இந்த சர்ச்சுக்குள்ளே 800 பீப்புள் உட்கார்ற அளவுக்கு நல்ல ஸ்பேசியஸாக புதுப்பிச்சு கட்டியிருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 9 இயர்ஸ் ஆகிடுச்சு இதை ரீபில்ட் பண்ணுறதுக்கு. போன வருஷம்தான் செப்டம்பர் 8, 2023 தான் இதை வந்து ரீஓப்பன் பண்ணினாங்க இந்த சர்ச்சை. இந்த சர்ச் வந்து இன்னொரு நாள் உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணி போடுறேன். அன்றைக்கி லேட் ஆனதுனால ஆல்மோஸ்ட் சர்ச் வந்து க்ளோஸ் பண்ணுற டைம் ஆகிடுச்சு. ஸோ ப்ரேயர் பண்ணிவிட்டு நான் வந்து ஜோசப் ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வந்துட்டேன். சவேரியா சர்ச்சில் பார்த்திங்கன்னா மாதா சுருவத்துக்கு முன்னாடி யாரோ ஒரு டிவோட்டி வந்து காணிக்கையாக பூ வச்சுட்டு போயிருந்துருக்குறாங்க. அநேகமாக பூக்காரங்களாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பூ வந்து ரொம்ப அழகாக நெருக்கமாக கட்டியிருந்தாங்க. ஸோ வாட்ச்மேன்கிட்ட கேட்டுட்டு அந்த பூவை நான் எடுத்துக்கிட்டேன். அன்றைக்கி வந்து நான் வந்து அரும்பு வாங்குறதுக்கு மறந்துட்டேன். அதனால் எனக்கு வந்து இது உண்மையிலேயே ரொம்ப பெரிய கிஃப்ட் மாதிரி, கடவுள் கொடுத்த கிஃப்ட் மாதிரி இருந்தது. ஸோ அந்த பூ வாங்கி நான் தலையில் வச்சுக்கிட்டேன். ஜோசப் ரெஸ்டாரண்ட் எங்கள் சைல்ட் ஜீசஸ் ஸ்கூல் பக்கத்தில் தான் இருக்குது. சைல்ட் ஜீசஸ் ஸ்கூலில் தான் நான் படித்தேன். ஸோ எங்கள் ஸ்கூல் பக்கத்தில் தான் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஐ திங்க் ஒரு 4 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓப்பன் பண்ணி. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்திங்கன்னா நான் நைட்டு வந்து லைட்டாக டிஃபன் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக என்னோடய ஃபேவரட் இந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் தோசை. இந்த ஸ்பெஷல் தோசையோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டியோடு சேர்த்து ஜஸ்ட் 50 ருபீஸ் தான். நல்ல பெரிய தோசையாக இருக்கும். 50 ருபீஸ்க்கு ரொம்பவே ஒர்த்துன்னு சொல்லுவேன். இதுக்கு வந்து ஒரு சூப்பரான சாம்பாரும் அதுக்கப்புறம் ஒரு தேங்காய் சட்னியும் கொடுக்காங்க. சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சட்னி கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். தோசை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு, நல்ல லேயராக மடக்கி வச்சுருக்குறாங்க. என்னால் ஒரு தோசையை முழுசாக சாப்பிடவே முடியாது.
இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஈவினிங் தான் ஏசி டைனிங் ஓப்பனாக இருக்கும். அண்ட் இவங்கக்கிட்ட வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே வந்து அவைலபிள். ஸோ பாளையங்கோட்டை பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா இந்த ரெஸ்டாரண்ட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சாப்பிட்டுட்டு நான் மறுபடியும் வந்து ரோட்டுக்கு வந்து பார்த்தப்போ சப்பரம் இன்னும் கிளம்பாமல் இருந்துச்சு. மணி வந்து 10 தாண்டிடுச்சு. சரி கொஞ்ச நேரம் வீட்டில் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எங்கள் ஸ்ட்ரீட்டில் எங்கள் காம்பவுண்டில் எல்லாருமே சப்பரம் பார்க்குறதுக்காக எல்லோரும் வந்து வெளியே போயிட்டாங்க. இப்போ நான் என் வீட்டு பால்கனியில் உட்காந்துருக்குறேன். இங்கேருந்தே பார்த்திங்கன்னா சப்பரம் கிளம்பி போகிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ சப்பரம் கிளம்புறப்போ பார்த்திங்கன்னா எங்கள் காம்பவுண்டில் இருக்கிற எல்லாருமே இந்த இடத்துல வந்து அசம்பிள் ஆகிடுவோம். ஒவ்வொரு சப்பரமும் சூரசம்ஹாரத்துக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு அம்மன் கோயிலில் இருக்கிற அம்மன்ட்டையும் ஆசி வாங்கிட்டு கிளம்புவாங்க. அப்படி ஆசி வாங்கிட்டு கிளம்பும்போது எங்கள் தெருவில் இருக்கிற அம்மனையும் தரிசனம் பண்ணி ஆசி வாங்கிட்டு போவாங்க. ஸோ எங்கள் காம்பவுண்டில் எல்லோரும் எங்கள் தெருவில் எல்லாருமே சப்பரத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ சப்பரத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக மணி 12:20 இருக்கும். அதாவது அக்டோபர் 14 அதிகாலை 12:20க்கு சப்பரம் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு. முதல் சப்பரம் பார்த்திங்கன்னா புதுப்பேட்டை தெருவில் இருந்து புது உலகம்மன் தேவி ஸ்ரீ புது உலகம்மன் சொல்லிட்டு ஒரு அம்மன் சப்பரம் இது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு வந்தது. சப்பரத்தை வந்து நல்லா திருப்ப முடியல. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சப்பரம் நிற்கிற இடத்துக்கு பின்னாடி பஜ்ஜி வடை கடையெல்லாம் போட்டிருந்தாங்க. அந்த கடை வந்து சப்பரம் திரும்புறதுக்கு கொஞ்சம் இடைஞ்சலாக இருந்தது. தேங்காய் உடைச்சி கற்பூர ஆராதனைலாம் காமிச்சிட்டு அப்புறம் நம்ம திருமக்கள் எல்லாருமே வழிபட்டுட்டு வந்தாங்க. அடுத்ததாக 2வது சப்பரம். இந்த சப்பரத்தில் இருக்கிற அம்மன் பேர் ஸ்ரீ உலகம்மன். இவங்களும் புதுப்பேட்டை தெருவுலேருந்து தான் வராங்க. ஆனால் இவங்க வந்து எந்த கம்யூனிட்டி அம்மன்கிறது தெரியல. ஃபஸ்ட்டு வந்து சப்பரத்தில் தேவர் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சப்பரத்துலேயே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த சப்பரத்தில் வந்து கம்யூனிட்டி நேம் வந்து மென்ஷன் பண்ணலை. எனக்கு இந்த சப்பரத்தில் கம்யூனிட்டி நேம் மென்ஷன் பண்ணுறது சுத்தமாக எனக்கு பிடிக்கலை. ஆனால் இந்த மாதிரி இங்கே நடைமுறையில் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்ததான் 3வது சப்பரம். இந்த சப்பரத்தில் இருக்கிற அம்மன் பேர் வந்து தேவி ஸ்ரீ தூத்துவாரி அம்மன். ஸோ இந்த சப்பரத்துலேயுமே கூட பார்த்திங்கன்னா அம்மன் பேருக்கு முன்னாடி கம்யூனிட்டி நேம் யாதவர் தேவி ஸ்ரீ தூத்துவாரி அம்மன் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. வெறுமனையாக அம்மன் பேரையும் அந்த ஊர் பேரையும் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கலாம். அடுத்ததாக 4வது சப்பரம். இந்த சப்பரத்தில் இருக்கிற அம்மன் பேர் தேவி ஸ்ரீ யாதவர் உச்சினி மகாளி அம்மன். கம்யூனிட்டி நேமை வந்து சாமி பேரில் நடுவில் சேர்த்துட்டாங்க. சூப்பராக. அடுத்ததாக 5வது சப்பரம் வந்துடுச்சு. ஸோ இந்த சப்பரம் தான் எங்கள் தெருவில் இருக்கிற அம்மனோட சப்பரம். இவங்களோட பேர் ஸ்ரீ கிழக்கு உச்சினி மகாளி அம்மன். இந்த சப்பரத்தில் கம்யூனிட்டி நேமெல்லாம் மென்ஷன் பண்ணல. முடிஞ்சால் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க. எனக்கே தெரியாது இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற அம்மன் வந்து எந்த கம்யூனிட்டியோட அம்மன் கோயில் அப்படின்னு. ஏன்னா நானே இந்த ஏரியாவில் வந்து ரெண்ட்டுக்கு தான் குடியிருக்கிறேன். 6வது வர சப்பரத்தில் இருக்கிற அம்மன் பேர் ஸ்ரீ விஸ்வகர்ம உச்சி மகாளி அம்மன். 7வது சப்பரம் என்னன்னு பார்த்துடலாமா? ஸோ 7வது சப்பரம் பார்த்திங்கன்னா ஸ்ரீ வடக்கு உச்சி மகாளி அம்மன். 8வது சப்பரமும் வந்துருச்சு. 8வது சப்பரத்தில் இருக்கிறது வடக்கு ஸ்ரீ முத்தாரம்மனோட சப்பரம். இது க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஸோ இவங்க தான் வந்து வடக்கு முத்தாரம்மன். அடுத்து 9வது சப்பரம். 9வது சப்பரத்தில் ஸ்ரீ தெற்கு முத்தாரம்மன் இருக்கிறாங்க. இந்த சப்பரம் வரும்போது நான் கீழே இறங்கி போயிட்டேன். இதுக்கப்புறம் இன்னும் ஒரு 3 சப்பரம் தான் வரும். ஸோ மொத்தமாக 12 சப்பரம் வருது. அடுத்தது 10வது சப்பரம். பாலை வடபகுதியில் இருந்து ஸ்ரீ முப்புடாதி அம்மன் சப்பரம். அடுத்ததாக நம்ம பார்க்குறது 11வது சப்பரம். இந்த சப்பரத்தில் இருக்கிற அம்மன் பேர் ஸ்ரீ பேராத்து செல்வி அம்மன், பேராட்சி செல்வி அம்மன்னு சொல்லுவாங்க.
எப்படி ஒவ்வொரு சப்பரமாக வந்து வரிசையாக ரோட்டில் நிற்கிறது பாருங்கள். இதுக்கப்புறம் இன்னும் 2 கோயில் இருக்குது. அந்த கோயிலையும் ஆசி வாங்கிட்டு அப்படியே வந்து மாரியம்மன் கோயில் கிரவுண்டுக்கு சூரசம்ஹாரத்துக்காக போய் நிற்பாங்க. அடுத்ததாக 12வது சப்பரமும் வந்துருச்சு. 12வது சப்பரம் தான் கடைசி சப்பரம். இந்த வருஷம் தசராவுக்கு மொத்தம் 12 சப்பரம் வந்திருந்தது. இந்த சப்பரத்தில் வந்திருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஆயிரத்தம்மன். இதோட 12 சப்பரத்தையும் பார்த்தாச்சு, 12 அம்மனையும் நம்ம தரிசனம் பண்ணியாச்சு. வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. அதனால் சூரசம்ஹார நிகழ்ச்சியை நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் வீடியோ. எங்கள் ஊர் தசரா திருவிழா உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் தெரிவிங்க. அடுத்த வருஷம் தசராவுக்கு நீங்களும் எங்கள் ஊருக்கு வந்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் ஊரில் இந்த மாதிரிலாம் தசரா திருவிழா செலிப்ரேட் பண்ணுவீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் தெரிவிங்க. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.